Hello friends, welcome to Online Tamila channel. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். நிறைய பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக, அதாவது இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது ரிலேட்டடாக கம்மிங் டேஸில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக சொல்லணுன்னா C++, ஜாவா, பைத்தான் இது எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒருவேளை வில்லிங் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட், அதாவது கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறோம். அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பைத்தான் கோர்ஸ் 99 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் கோர்ஸ் 99 உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு பார்க்கலாம். கவுன்சிலிங்கில் போகணுன்னு நினைக்கிறவங்க நிறைய டைம் இருக்கும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. நிறைய நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணி வரலாம். ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து கூட ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி வரலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஃபில், அதாவது இன்ஜினியரிங் டிஎன்ஏ இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய டைம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஷெட்யூல் சொல்லிட்டேன். ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் தான் பண்ணிட்டாங்களோ இல்லையா, ஆனால் உங்களுக்கு இன்னும் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 6 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட தேவையில்லை. அதாவது ஜூன் 6 வரலும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணலாம். ரெஜிஸ்டர்னா உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதை தாண்டி அப்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் 6 நாள் டைம் தராங்க. சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் சிபிஎஸ்சி ரிசல்ட்டே எனக்கு வரல. அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு 20th அப்புறம் தான் சிபிஎஸ்சி ரிசல்ட்டே வரப்போகுது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஷார்ட் டேர்மாக இருக்கும். ஒரு 15 days தான் டியூரேஷன். இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரிசல்ட் வந்தோடனே இமீடியட்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட். ஏன்னா இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு தேவை, எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு இதில் 2 விஷயம் பண்ணலாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஆன்லைனில் மட்டும்தான் இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆன்லைனில் மட்டும்தான் பேமெண்ட்டே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டோட எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஆன்லைனில் உட்காந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலருக்கு ஐயோ ஏதாவது தப்பு பண்ணிடுமோ, ஏதாவது பயந்துட்டு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக டிஎன்ஏ சைட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் உட்காந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அந்த பதட்டம் இருக்காது. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டெய்லி நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட்டாஸ் மட்டும்தான் இதில் கேட்குறாங்க. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பீஸ்ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ண முடியல பண்ணுறதுக்கு இன்னமும் எனக்கு பயமாக தான் மேடம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் அடுத்தது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் 2 காப்பி போட்டு வச்சுக்கிட்டு பொறுமையாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு மேனுவலாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னென்ன இருக்கோ அதை அப்படியே கையில் வச்சுட்டு டைப் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்குறது கேண்டிடேட்டோட இது பாருங்கள் +2, அதாவது கேண்டிடேட்டோட நேமு ஆஸ் பர் +2 மார்க் ஷீட்டு. நீங்கள் கண்டமேனி கொடுக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மெயில் ஐடி, யூசர் ஐடி 2 இதுதான். இதில் பார்த்திங்கன்னா என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் அக்சசிபிளாக இருக்கணும். டெய்லி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா எல்லா டீட்டெயிலும் அதில் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அதனால் என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு தெரியுதா, இல்லை பாஸ்வேர்டு தரலைன்னா திரும்ப ரீசெட் பண்ணி அந்த பாஸ்வேர்டில் பண்ணி சரியான பாஸ்வேர்டு கொடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு எழுதுறதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பேடில் உங்களுடைய மெயில் ஐடி, அதனுடைய பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சேஃபாக அதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதை லாகின் பண்ணி செக் பண்ணிக்கங்க ஒர்க் ஆகுதான்ட்டு. அடுத்து மொபைல் நம்பர் ஆல்வேஸ் ஆக்டிவில் இருக்க மாதிரி. ஏன்னா ஓடிபி வரும். ஸோ அதனால் என்ன மொபைல் நம்பர் டில் கவுன்சிலிங் முடிகிற வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்னு என்ன மொபைல் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு தெரியும், சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ. அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன +2 தான் கொடுப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா +1 பாஸ்டு. ஏன்னா அது ஸ்டேட் போர்டுனால எஸ் தான் கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் தாங்க கேட்பாங்க. வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. பேரண்ட்டோட நேம் என்ன, மேக்ஸிமம் இங்கே ஃபாதரோட நேம் தான் கொடுப்போம்.
அடுத்து அட்ரஸ்ஸு, ஃபுல் டீட்டெயிலான அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ்ஸு பெருசாக யூஸ் பண்ண போகலாம், கரெக்டான அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா, பின்கோடு, ஜெண்டர், இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி. ஸோ நேஷ்னாலிட்டியில் கண்டிப்பாக இந்தியன் தான் கொடுக்க போகிறீங்க. அடுத்து நேட்டிவிட்டி தமிழ்நாடு. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லணும். இது வந்து ஆப்ஷனல் தான், கம்பல்சரி கொடுக்கணும்லாம் கிடையாது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th இங்கே 8th நீங்கள் படிக்கலாம், இல்லைன்னா 6th தமிழ்நாட்டில் மட்டும் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது தேவைப்படாது. ஓகேங்களா? இல்லை வெளியில் எங்கேயாவது படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அது எப்படி வாங்கணுங்கிறத வேணால் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேவைப்பட்டால் லைக், தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க, கண்டிப்பாக வந்து நான் வந்து போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்ன, சொந்த அதாவது மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நேட்டிவ் பிளேஸ், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய தாய்மொழி, உங்களுடைய ரிலீஜியன் என்ன, ஹிந்துவா என்னன்னு, கம்யூனிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட்டு அலாட் ஆகும். சரிங்களா? அது தவிர்த்து ஜாதியோட பேர் என்ன, இது உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை எங்கே இருக்குது எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இது வந்து கரெக்டாக அடிங்க. ஒருத்தருக்கும் ஒரு கம்யூனிட்டியோட நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை கரெக்டாக எழுதுங்க. அது மட்டும் கிடையாது, சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் என்ன ஜாதி பேர் எழுதியிருக்கோ அதை கொடுக்கணும். அடுத்தது ஆதார் நம்பர், உங்களுக்கே தெரியும், டைப் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறீங்களா, நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மேனா, இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிசேபிள்டு பர்சன், அதாவது ஏபிள்டு பர்சன்னா டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா டிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கணும். சரிங்களா? ஸோ வந்து அதை வந்து என்ன பண்ணால் இஃப் எஸ் அப்படின்னா ஆம்னு வந்து டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரிஃபர்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர் டிஎஃப்சியில் பண்ணுவாங்க. டிஎஃப்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய சென்டர். உங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்தில் அங்கே கேட்குறது தான். சான்றிதழ் சரிபார்க்க விருப்பமுள்ள உதவி மையம் அவங்க கூப்பிடுவாங்க, அப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை எங்கேருந்து எடுக்கலாங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரண்டோட ஆக்குபேஷன், அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன. இப்போ இதில் வந்து நீங்கள் தான் உங்கள் வீட்டிலோட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் வந்து உதவித்தொகை பெறலாங்க. அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதுக்கும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கூலில் வந்து வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க தான் போனஃபைட் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வாங்கிட்டு விஏஓ பார்த்து அவங்க தான் உங்களுக்கு பர்மிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட் யாரும் படிக்கலேன்னு பார்த்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை கிடைக்கும். இஃப் இட் இஸ் வந்து போஸ்ட் மேட்ரிக் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி இருந்தது, ஆர் வந்து கன்வெர்ட்டடுக்கு ஸ்ட்ரீம் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து உதவித்தொகை கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் வேணும். அண்ட் கேண்டிடேட் வந்து ஹேஸ் ஸ்டடிடு 8th to 12th தமிழ்நாடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இது தேவையில்லை. அதாவது என்னென்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. வென்ன 8th to 14 எஸ்ன்னு டிக் பண்ணுங்கள். வென்எவர் கேண்டிடேட் ஹேஸ் ஸ்டடி 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல், மேபி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கிடைக்கும். 6th to 12th வரல நீங்கள் படிச்சிங்கன்னா. ஸோ அதே இது எஸ் இருந்துச்சுன்னா டிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் என்ன மொழியில் பயின்றீங்க இது எல்லாருக்குமே தெரியும். இந்த எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது இஎம்ஐஎஸ் அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் வந்து வாங்குவீங்க இல்லையா சர்டிஃபிகேட், டிசி வாங்குவீங்கல்ல, அதில் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஸ்கூல்லே நீங்கள் இதை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மாதிரி எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு நம்பர் இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுடைய டிசி வாங்கும்போது பேக் சைடில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேவ் யூ அப்ளைடு நீட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தால் பண்ணுங்கள், ஜெய் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க. அடுத்து வந்து இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி இது வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இது ஏதாவது விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். அடுத்து வந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்பாங்க ஃப்ரம் த பாருங்கள் 6th to 12th வரலாம். ரீசன் என்னென்னா ஒரு வேளை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுதான் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, மாநிலம் எது, அதே மாதிரி டிஸ்ட்ரிக் எது, எந்த பிளாக் எந்த மண்டலத்தில் இது இருக்குது, நேம் ஆஃப் த ஸ்கூல் எல்லாம் எக்ஸாக்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன்
எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 10th என்ன வாங்கினீங்க, 12th என்ன மார்க் வாங்கினீங்க, அதாவது மேக்ஸிமம் உங்களுடைய 10th and 12th மார்க் என்ன. ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஒரு மார்க் இருக்கும், சிபிஎஸ்சியாக இருந்தால் ஒரு மார்க் இருக்கும். ஸோ உங்களுடைய என்ன மார்க்ஸு, அதாவது உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, 500னா இங்கே 500க்கு நான் 480 எடுத்திருக்கேன்னா 480, சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் அடுத்து நீங்கள் கெட் பண்ண அப்டைன்ட் மார்க் எவ்வளோங்கிறத கொடுக்கணும், சரிங்களா. அடுத்தது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன தேர்வில் தகுதி பெற்றிருக்கீங்க, போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா, பாஸ்டு குவாலிஃபிகேஷன் தகுதி தேர்ச்சி பெற்றவரா, எஸ் நீங்கள் தேர்ச்சி பெற்றனால தான் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா. இயர் ஆஃப் பாசிங், ஒருவேளை இந்த இயர் பாஸ் பண்ணவங்க பண்ணுவாங்க, மேபி லாஸ்ட் இயர் பண்ணவங்க திரும்ப கூட இந்த இயர் அப்ளை பண்ணி வரலாம் எப்போ வேணாலும், அதனால் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் கோடு, அதாவது பாடத்தொகுப்பு எண், நீங்கள் என்ன, அதாவது பயாலஜி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அது என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஓவரால் டோட்டல், இதில் வந்து பாருங்கள் எல்லாமே ஹையர் செகண்டரி தான் கேட்டிருக்காங்க, ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கு, மேக்ஸிமம் மார்க் எது, அப்டைன் மார்க் எவ்வளோ, சரிங்களா. இது ஓவரால் டோட்டல். அடுத்து ஃபிசிக்ஸில் எவ்வளோ வாங்கினீங்க, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ வாங்கினீங்க, மேத்மெட்டிக்ஸில் எவ்வளோ வாங்கினீங்க அப்படிங்கிறத கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதில், அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸில் எவ்வளவு அப்படின்னு கொடுக்கணும். ஃபோர்த் ஆப்ஷனல் சம் பர்சன் வந்து வச்சுருப்பாங்க, அதாவது சிலருக்கு வந்து எலக்டிவ் பேப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, யோகா இந்த மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இருந்துக்கிற பட்சத்தில் ஃபோர்த் ஆப்ஷனல் இது. ஆனால் வந்து இங்கே பொறுத்த வரலும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட் பயாலஜி கொடுப்பாங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுப்பாங்க. அதான் விருப்ப பாடங்கிறது இந்த இடத்துல இதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் சிபிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா நிறைய இருக்குது, ஸோ அதனால் அவங்க வந்து வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸிமம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது இருக்கிறவங்க கொடுக்கலாம், சரிங்களா. வொகேஷனல் குரூப் இருக்கிறவங்களும் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, ஹெச்எஸ்சி வொகேஷனல் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்னென்ன மார்க்ஸ் தேவை, நீங்கள் வந்து மேக்ஸ் பயோ மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணணும், இது வந்து இந்த மாதிரி பண்ணிடணும், ஓகேங்களா. அடுத்து அவ்வளோதாங்க, ப்ராசஸே முடிஞ்சிருது. பேமெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் எந்தெந்த வழியில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா, த்ரூ பேமெண்ட் கேட்வே கிரெடிட் கார்டு வச்சு பண்ணலாம், டெபிட் கார்டு ஆர் யூபிஐ, நெட் பேங்கிங். இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, பண்ணிட்டீங்க. இல்லைனா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது, அதாவது கட்டணம், அதை டிராஃப்ட் சொல்கிறாங்களே, டிடி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இது வந்து பண்ண முடியாது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலவுடு. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அதாவது ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்சோ ஆன்லைன் தான், புரியுதுங்களா. ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ்ஸு. இதை ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு 1க்கு 2 டைமு 2 ஜெராக்ஸை போட்டு ஃபில் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் வெரிஃபைடு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணால் சைட்டுக்குள்ளே போங்க, அவ்வளோதான். சைட்டில் போயிட்டு நீங்கள் வாட்டில் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, பிடெக் தான் பண்ண போகிறீங்களா அக்ரிகல்ச்சராக, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இதெல்லாம் கைபேசி எண் கொடுத்தீங்க, மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அவ்வளோதான். மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் உள்ளார போயிட்டே இருக்க வேண்டியதான், சரிங்களா. இதிலே பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் எல்லா டைமுமே உள்ளே என்ட்ரு ஆவீங்க. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது இதுதான். இதுக்கு தான் டைம் வந்து 6th வரலும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதாவது ஜூன் 6th வரலும் இதுக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும், இங்கு உள்ளிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது, சரிங்களா. ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. தயவு செஞ்சு இதை நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் மாற்றுறேன், மெயில் ஐடி மாற்றுறேன், அதெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு தான் நான் 1க்கு 2 தடவை சொல்கிறேன். டைம் நிறையா இருக்குது, பொறுமையாக வீட்டில் உட்காந்துட்டு இந்த மொபைல் நம்மக்கிட்ட இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்கன்னாங்க. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகள் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும், சரிங்களா. எனவே சரியான தகவலை கொடுக்கவும். இதை தான் ரெஜிஸ்ட்ரேஷன், சரிங்களா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது அடுத்து வந்து பேமெண்ட் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மறுபடியும் 6 days டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இன்னொன்று 2 டைம் சொல்கிறவங்ககிட்ட ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை தயவு செஞ்சு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய திக்கஸ்ட் யார் இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா அதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே உள்ளே என்ட்ரு ஆவீங்க.
யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா கவுன்சிலிங் முதல் கொண்டு நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாமே வந்து ஆஃப்லைனில் கிடையவே கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வரும்போது மேபி யாராவது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பர்சன்ட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டேங்க. அதே மாதிரி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு எந்த ஒரு இவங்களும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது டிஎஃப்சி சென்டர்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு முடியல, என்னால் நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு பதட்டமாகவே இருக்குது மேடம், எனக்கு ஏதோ பண்ணணுன்னே தோண மாட்டேங்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. ஏன்னா இது ஒன்றுக்கும் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போக முடியாது. அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரு வேளை எனக்கு இல்லை ஃபஸ்ட் டைம்னால எனக்கு பதட்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே டே பை டே நான் கற்றுக்கிறேன் இன்னும் 1 மந்த்தில் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இதை சொல்லிட்டாங்க பாருங்கள். கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ் இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இது எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனலில் வந்து டே டு டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் கிடையாது, எந்த காலேஜ் பெஸ்ட்டு, எந்த காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் காலேஜ் போகிறதுக்கு என்ன, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஏற்கனவே லாஸ்ட் இயர் நிறைய வீடியோஸ் போட்டுக்கோம். ஒரு வேளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2023 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும், அட்மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இங்கே கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இதுதான் டீட்டெயில்ஸு. ஒரு வேளை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டவுட் இருக்கிற பட்சத்தில் இந்த டிஎஃப் சென்டர், நியர்பை டிஎஃப் சென்டர் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.